ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மத்திய அரசின் 10 ஆண்டு கால செயல்பாடுகளால் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படை மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு 84,560 கோடி ரூபாய் மதிப்பில் தளவாடங்கள் வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சக கொள்முதல் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. பிரிட்டன் வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அனைத்து சமுதாயத்தையும் தனித்துவம் மிக்கதாக காட்டுவதில் பாரம்பரியமும் கலாச்சாரமும் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி பூசான் நகரில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மத்திய பிஜேபி அரசின் கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகளால் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ரேவாரியில் நகர்ப்புற போக்குவரத்து, சுகாதாரம், ரயில்வே மற்றும் சுற்றுலாத் துறைகளில் 9,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். தமது அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு சாதனைகளை எடுத்துரைத்த பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பயனாக உலக பொருளாதாரத்தில் இந்தியா 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3வது ஆட்சிக் காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் 3வது இடத்தை எட்டும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் புதிதாக 300 மருத்துவக் கல்லூரிகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், முன்னாள் ராணுவத்தினருக்கான ஒரு பதவி ஒரே ஓய்வூதியம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 1,00,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது என்றார். ரேவாரியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் 203 ஏக்கர் பரப்பளவில் 1,650 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மருத்துவமனை அமைய உள்ளது. இந்திய கடலோர காவல்படை மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு 84,560 கோடி ரூபாய் மதிப்பில் தளவாடங்கள் வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சக கொள்முதல் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதள பதிவில், ஸ்டார்ட் அப் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து நவீன தொழில்நுட்பங்களை பெறுவதற்கு பாதுகாப்பு தளவாட நடைமுறையில் கடந்த 2020ஆம் ஆண்டு திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் அந்த நிறுவனங்கள் வணிக ரீதியில் மேம்பட ஊக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அதிநவீன பீரங்கிகள், விமான கட்டுப்பாட்டு ரேடார் கருவிகள், அதிக எடை கொண்ட ஏவுகணைகள், கடலில் இருந்து நடுத்தர தொலைவு சென்று தாக்கக்கூடிய உபகரணங்கள், விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் வாகனங்கள் உள்ளிட்டவை ஒப்புதல் அளிக்கப்பட்ட தளவாடங்களில் அடங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் திரு டேவிட் கேமரன் உடனான பேச்சுக்கள் சிறப்பான வகையில் அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் முனிச் நகரில் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டிற்கு இடையே பிரிட்டன் வெளியுறவு அமைச்சரை திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மட்டுமல்லாது உலக மற்றும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி வரை முனிச் பாதுகாப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு உலக அளவில் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்கள் குறித்து உயர்மட்ட அளவில் விவாதம் நடத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் சாலையோர வியாபாரிகளின் கௌரவத்தை மீட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிறு வியாபாரிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதி வழங்கும் முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சாலையோர வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். சுமார் 61 லட்சம் சிறு வியாபாரிகளுக்கு 10,678 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். இந்தியாவில் உலர் பழங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தில்லியில் இன்று உலர் பழங்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த தொழிலில் அயராத முயற்சி மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியா முன்னணியில் திகழ முடியும் என்று கூறினார். இந்த தொழில் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் வருவாயும் அதிகரிக்கும் என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும்
தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. ஒவ்வொரு சமுதாயத்தையும் தனித்துவம் மிக்கதாக காட்டுவதில் பாரம்பரியமும் கலாச்சாரமும் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தோடர் பழங்குடியினர் இடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கலாச்சாரத்தை விட்டுவிடும் சமுதாயம் அடையாளத்தை இழந்துவிடும் என்று அவர் தெரிவித்தார். நவீன காலத்திலும் கலாச்சாரத்தை கைவிடாமல் தோடர் இன மக்கள் வாழ்ந்து வருவது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் ஆளுநர் தெரிவித்தார். முன்னதாக தோடர் இன ஆண்களுடன் இணைந்து திரு ஆர் என் ரவி நடனமாடினார். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 50,000 பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு பணியாளர் தேர்வாணையங்கள் மூலம் 60,567 அரசு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அதன் ஒரு பகுதியாகவே தற்போது 1,598 பேருக்கு அரசு வேலைவாய்ப்புக்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு மு.க.ஸ்டாலின் கூறினார். ஜார்க்கண்ட் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ராஞ்சியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு சம்பை சோரன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக விவாதிக்க அம்மாநில சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். கோல்ஹாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இடஒதுக்கீட்டை வழங்குவதில் அரசு நேர்மறையான எண்ணத்துடன் செயல்படுவதாக கூறினார். சட்டப்பேரவையில் நடைபெறும் விவாதத்தின் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமையும் என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து 200 ஆண்டுகளுக்கு முன்னரே போராடிய காசி ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த திரோட் சிங் சிலை டாக்காவில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மேகாலயா துணை முதலமைச்சர் திரு ஸ்னியா பலாங்தார், பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு பிரணாய் வர்மா ஆகியோர் அங்குள்ள இந்திரா காந்தி கலாச்சார மையத்தில் இந்த சிலையை திறந்து வைத்தனர். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி பூசான் நகரில் இன்று தொடங்கியது. மகளிர் பிரிவில் இந்தியா 2-3 என்ற ஆட்டக்கணக்கில் சீனாவிடம் தோல்வியடைந்தது. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து 238 ரன் பின்தங்கியுள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2ஆம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்தியா முதல் இன்னிங்ஸில் 445 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்தின் சாக் கிரெவ்லே விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அனில் கும்ளேவுக்கு பிறகு 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்தார். இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து இன்றைய ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்துள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இப்போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் இந்தியாவிற்கு குறைந்தது வெண்கலப் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் கோஷல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் தீபா மற்றும் பிரணதி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். புரோ லீக் ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சாகேத் மைனேனி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 10 ஆண்டு கால செயல்பாடுகளால் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படை மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு 84,560 கோடி ரூபாய் மதிப்பில் தளவாடங்கள் வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சக கொள்முதல் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது.
பிரிட்டன் வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அனைத்து சமுதாயத்தையும் தனித்துவமிக்கதாக காட்டுவதில் பாரம்பரியமும் கலாச்சாரமும் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி பூசான் நகரில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.